Hello friends, welcome to our channel Musi Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து homemade chemical free aloe vera gel எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி aloe vera gel எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். இது வந்து செகண்ட் மெத்தட். இது பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்குற ஜெல் மாதிரியே இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியும் aloe vera எப்படி நம்ம ஸ்கின்க்கும் சரி ஹேருக்கும் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு. நம்ம கடையில் வாங்குறதுல கண்டிப்பாக கெமிக்கலுக்கு ஏதாவது சேர்த்திருப்பாங்க ப்ரிசர்வேட்டிவ்காக. நம்ம வீட்லேயே இது ரெடி பண்ணிக்கிட்டோம்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கின்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த ஹோம்மேட் aloe vera gel எப்படி செய்யுது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து 2 aloe vera லீஃப் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து நமக்கு தேவையானது அதில் உள்ள ஜெல் மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த 2 கார்னரையும் வந்து கட் பண்ணிவிட்டு மேல் தோலை சீவிக்கோங்க. சீவிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம aloe vera ஜெல்லை எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எல்லா aloe vera ஜெல்லும் எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த 2 பிளான்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெல் வந்து 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். இப்போ பாருங்கள், நான் எல்லா aloe vera ஜெல்லையும் எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த aloe vera ஜெல்லை ஒரு ஃபில்டர் வச்சு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதில் குட்டி குட்டி லம்ஸ் ஏதாவது இருந்தால் நமக்கு வந்துடும். நம்மளோட aloe vera ஜெல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், அதனால் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு பேனில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே இந்த aloe veraவோட பவுலை வைக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து ஹீட் ஆகணும். aloe vera மேலேயும் லைட்டாக ஹீட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா aloe vera ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜெலட்டன் எடுத்திருக்கேன். இது ஜெலட்டன்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம ஜெல்லி இதெல்லாம் செய்கிறது. இது ஃபேஸ்க்கு கூட நம்ம வந்து பீல் ஆஃப் மாஸ்க்லாம் செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நம்ம இப்போ வந்து நம்ம கடையில் வாங்குகிற ஜெல் மாதிரி வரக்காக நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 in 1 பர்பஸ் தான். நம்ம இது வந்து ஒரு ஜெல்லியும் செஞ்சுக்கலாம், நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் நம்ம ஃபேஸ்க்கு ஆக்காது. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜெலட்டன் நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. இந்த டபுள் பாயிலிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையெல்லாம் சுட்டு வச்சுக்காதீங்க. இப்போ இந்த ஜெலட்டன் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சமாக ஆறுனக்கப்புறம் இதை எடுங்க. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அது வந்து கெட்டியாயிரும். கொஞ்சம் ஆறுனக்கப்புறம் இதை எடுங்க. நீங்கள் இதே பவுலில் வச்சுக்கிறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நான் இப்போ வந்து ஒரு ஏர் கண்டெயின் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் 2 இதில் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலோ எதில் வேணால் ஊற்றி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 இதில் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒரு 2 hours அப்படியே வச்சுட்டிங்கன்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். நான் வீடியோ பர்பஸ்க்காக நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கடையில் வாங்குகிற aloe vera ஜெல் மாதிரியே இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் வேணும்னா நீங்கள் இதில் வந்து ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அடுத்து இது காட்டுறேன் பாருங்க. இந்த ஜெல்லை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வச்சிங்கன்னா நீங்கள் 5 days தான் ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 month வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியுது நம்ம கடையில் வாங்குற ஜெல் மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வந்து ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த aloe vera ஜெல். நீங்கள் இதை கடையில் தான் வாங்கணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் வந்து aloe vera பிளான்ட் இருந்தால் நீங்கள் இது கூட செஞ்சுக்கலாம். இந்த ஜெலட்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 40 rupees தான் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் வாங்கினீங்கனாலே அது நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய
வீடியோஸ் நிறைய பீல் ஆஃப் மாஸ்க் கூட நம்ம செய்யலாம். நான் வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.